அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, வராகி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஆஷாட நவராத்திரி 3ஆம் நாள் ஸ்வப்ன வராகி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். முதல் நாள் வழிபாடு எப்படி செய்யணும், 2ஆம் நாள் வழிபாடு எப்படி செய்யணும் எல்லாம் தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2ஆம் நாள் வழிபாடு இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன், கேளுங்க. கேட்டு 2ஆம் நாள் வழிபாட்டை நல்லபடியாக செஞ்சுங்க. இந்த ஆடியோவில் 3ஆம் நாள் வழிபாட்டை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. 12/8/2026 ஆடி அமாவாசை. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பிஸியான மனிதராக இருந்தாலும் சரி, ஆடி அமாவாசை தவறு விட்டுறாதீங்க. உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிண்ட தர்ப்பண காரியத்தை கண்டிப்பாக செஞ்சுருங்க. ஒருவேளை உங்களால் ராமேஸ்வரம் போன்ற புனித தீர்த்தங்கள்கிட்ட போய் செய்ய முடியல, நேரம் இல்லை அல்லது சூழ்நிலை சரியில்லைன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் ஆடி அமாவாசை உங்களுக்காக இந்த அற்புத பிண்ட தர்ப்பண சேவையை நானே நேரடியாக செய்ய போகிறேன். ராமேஸ்வரம் போய் நேரடியாக வர முடியாதவர்களுக்காக, சரிங்களா? பிண்ட தர்ப்பணம் பதிவு செய்கிறவங்களுக்கு கோடி தீர்த்தம், ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் தரப்போறேன். உங்கள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய ஆடி அமாவாசை பிண்ட தர்ப்பணத்திற்கு பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆஷாட நவராத்திரி 3ஆம் நாள் 17/7/2026 வெள்ளிக்கிழமை, ஆடி முதல் நாள். ரொம்ப அற்புதமான நாள். அந்த நாளில் தான் ஆஷாட நவராத்திரி 3ஆம் நாள் வழிபாடு செய்யணும். அன்னைக்கு நம்ம ஸ்வப்ன வாராகியை வணங்க வேண்டும். பூஜை செய்ய உகந்த நேரம் பிரம்மமூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் செய்யலாம், அல்லது காலை 9:15 10:15 அல்லது மாலை 5:30 மணிக்கு மேலே இரவு 8:30 மணிக்குள் பூஜை செய்யலாம். ஆஷாட நவராத்திரி 3ஆம் நாள் அம்மனுக்கு நாம் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பயன்படுத்த வேண்டிய மலர் தாமரை மலர் மற்றும் வேறு எந்த வாசனை மலர்கள் இருந்தாலும் பயன்படுத்துங்க. வைக்க வேண்டிய சிறப்பு பழம் ஆரஞ்சு பழம். உங்க வீட்டில் வாராகி அம்மனோட சிலை இருந்தால் செய்ய வேண்டிய அபிஷேகம் மஞ்சள் தீர்த்தத்தால் அபிஷேகம். ஆஷாட நவராத்திரி 3ஆம் நாள் ஏற்ற வேண்டிய தீபங்கள் 5 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி. அந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்க, அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள், சரிங்களா? இவ்வாறு எல்லாம் தயார் பண்ணி முதல்ல விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நான் சொல்ற மந்திரத்தை 48 முறை சொல்லுங்க. ஓம் நமோ ஸ்வப்னவாராகி நம என்ற இந்த மந்திரத்தை 48 முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் நமோ ஸ்வப்னவாராகி நம. இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? வராகி அம்மனின் பரிபூர்ணமான கருணை பார்வை உங்கள் குடும்பத்தின் மீது விழுந்து உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். எதிரிகள் விலகி போவார்கள், துரோகிகள் காணாமல் போவார்கள். உங்கள் குடும்பத்திற்கு அம்மாவோட பாதுகாப்பு கிடைக்கும், அருள் கிடைக்கும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. இந்த பூஜை கண்டிப்பா பண்ணுங்க. மேலும் ஆஷாட நவராத்திரி 3ஆம் நாள் நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு மங்களம் உண்டாகும். முடிஞ்சா நீங்க அன்னதானம் பண்ணுங்க, அல்லது நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஆஷாட நவராத்திரி 3ஆம் நாள் செய்யும் அன்னதானத்திற்கு பங்களிப்பு தாருங்கள். இந்த ஆடியோவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சகோதரிகளே, 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய புனிதமான நாள், தவறு விட்டுறாதீங்க. இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக 13 ஆகர்ஷண பொருட்களை கொண்டு வெண்கல சொம்பில் வரலட்சுமி கலசம் கட்டி தருகின்றேன். இந்த கலசத்தோடவே இந்த வருடத்துக்குண்டான மூலமந்திரம் மற்றும் போற்றிகள், மேலும் மகாலட்சுமி தூபம் அனுப்பி வைக்கப்படும். வரலட்சுமி கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாளில் 7 லட்சுமி தாந்திரியங்கள் சொல்லித்தர போகிறேன். சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணுங்கிற 3 ஆலோசனையும் தரப்போறேன். இந்த கலசம் உங்களுக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.